இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 2021 ரிலீஸ் ஆன தி ரம்பிள் அப்படின்ற ஒரு அனிமேஷன் மூவியை தான் பார்க்க போறோம். மனசுல எவ்வளவு சோகம் இருந்தாலும் வலி இருந்தாலும் இந்த மாதிரி படத்துல வர ஹீரோ மாதிரி நம்ம வாழ கத்துக்கிட்டா போதும், நம்மளுடைய வாழ்க்கை ரொம்பவே அழகா போகும். சரி வாங்க படத்துக்குள்ள போலாம். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாருன்னா புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே. நான் தான் உங்கள் இனிய நண்பன் ஸ்ரீனா. இது உங்கள் மிஸ்டர் தமிழ் வாய்ஸ். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு வாய்ஸ் ஓவர் போகுது. பாதாள உலகத்துல இருந்து வெளியே வந்த மாஸ்டர்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட ஆரம்பிக்குதுங்க. இந்த சண்டை ஒரு பெரிய பிரளயமா உருவாகுது. பல யுகங்களா நடந்துகிட்டு வந்த இந்த சண்டையை பார்த்த மனிதர்கள் இதை வியாபாரமா மாத்த நினைச்சாங்க. அதே மாதிரி இந்த மாஸ்டர்களை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அதுங்களை வச்சு பெரிய மல்யுத்த போட்டி நடத்த ஆரம்பிச்சாங்க. உலகம் முழுக்க இந்த போட்டி பிரபலமாக ஆரம்பிக்குது. என்னதான் உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆனாலும் ஸ்டோக்கர் அப்படின்ற நகரத்துல மட்டும்தான் அதிபயங்கரமான ரெஸ்லிங் டீம் இருந்துச்சு. மான்ஸ்டர் ரேபனும் கோச் ஜிம்போவும் சேர்ந்து பல போட்டிகளை ஜெயிச்சு உலகத்திலேயே நம்பர் 1 சாம்பியனா இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் வெளிநாட்டுல நடக்கிற போட்டிக்காக கப்பல்ல போன இவங்க திரும்பி வரவே இல்லை. அந்த நிகழ்ச்சியோடு அவர்களுடைய கடைசி சகாப்தம் முடியுது. அதோட இந்த ஸ்ட்ரோக்கர் நகரத்தை தூக்கி நிறுத்த ஒரு டீமாலையும் முடியாம போயிடுச்சு. பல வருடங்கள் ஆகுது. ஜிம்போட சிஷியனா இருந்த சிக்கி அப்படின்ற ஒருத்தர் ஒரு புது மாஸ்டரை கூட்டிட்டு அங்க வராரு. நம்மளோட சிட்டியை காப்பாத்த ஒரு புது ஹீரோ கிடைச்சிட்டான்னு அந்த நகரத்து மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொருத்தரும் அந்த டென்டாகுலர் அப்படின்ற மாஸ்டரை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, வரவேற்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் தன்னுடைய ஹோட்டலையே அந்த மாஸ்டர் மாதிரி மாத்தி வச்சிருக்காரு. இன்னொருத்தர் இவருக்கு ஒரு படி மேல போய் அவர் உடம்பு முழுக்க மாஸ்டர் டாட்டூவா குத்தி வச்சிருக்காரு. நம்ம ஊர்லாம் ஊர் திருவிழா நடந்தா 18 பட்டி ஊர்ஜனம் வர மாதிரி அங்க நடக்க போற போட்டியை பார்க்க அங்க சுத்தி இருக்க ஊர்ஜனமே திரண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த நகரமே திருவிழா கோலமா காட்சியளிக்குது. இந்த நேரத்தில் தான் ஒரு அழகான குட்டி பொண்ணு ஒருத்தங்க வராங்க. இவங்களோட பேரு பின்னி. இவங்க யாருன்னா ஜிம்போவோட பொண்ணு. பின்னிக்கு அவங்க அப்பா மாதிரி பெரிய கோச் ஆகணும்னு ஆசை. அதனாலதான் மேட்ச் நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப ஆர்வமா மீன் குட்டி மாதிரி துள்ளி குதிச்சு ஓடி வராங்க. மேட்ச் நடக்கிற ஸ்டேடியத்துக்குள்ள பொம்மை விற்கிற கடையில வேலை செய்யற இவங்க தான் பின்னியோட அம்மா. ஸ்டேடியத்துக்குள்ள சிக்கிய பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்காரு மார்க். இத்தனை நாளா சாம்பியனா இருக்க டாகி மான்ஸ்டரை ஈஸியா ஜெயிச்சிடும் நம்மளோட டென்டாகுலர். அவனுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சிக்கி சொல்ல இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க மக்கள் எல்லாரும் டே இவர் சொல்றத பார்த்தா 3 ரவுண்ட்ல ஆட்டம் முடிஞ்சிடும் போலயே அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஸ்டேடியம் உள்ள போன பின்னி கடல் போல அங்க இருக்க மக்கள் கூட்டத்தை பார்த்து வாயடிச்சு போய் நின்னுகிட்டு இருக்கா. அப்போ மார்க்கும் அவர் கூட இருக்க மாஸ்டர் லைட்டும் வரவேற்பு உரையை வாசிக்கிறாங்க. அதுல கிட்டத்தட்ட மாஸ்டர் ரேபனும் ஜிம்போவும் காணாம போய் 9 வருஷங்களாச்சு. இன்னைக்கு நம்ம நகரத்து மானத்தை காப்பாத்து வர டென்டாகுலர் காத்திருந்தா பாப்போம் அப்படின்னு லைட் சொல்றாரு. ஒரு வழியா போட்டி ஆரம்பிக்க ஸ்டேடியத்துக்கு அட்டகாசமா லைட்டோட வராரு டென்டாகுலர். பார்க்கவே சும்மா கலர்ஃபுல்லா இருக்கு அவரோட உடம்பு. உள்ள வந்த அவரு எல்லாருக்கும் கை கொடுத்துட்டு அங்க இருக்க பெரிய ஸ்கிரீன்ல செல்ஃபி ஒன்னு எடுக்குது. அடுத்தது அவரோட போட்டியாளரான தற்போதைய சாம்பியன் புல்டாக் வருது. இது வரதை பார்த்து அங்க இருக்க மக்கள் கூட்டம் எல்லாம் கேவலமா கத்த ஆரம்பிக்க அவங்க மேல ஜொல்லி விட்டு அசிங்கப்படுத்துது புல்டாக். போட்டி நடக்க ஆரம்பிக்குது. 2 மாஸ்டர் நடுவுலயும் வெறித்தனமா சண்டை நடக்குது. புல்டாக் டென்டாகுலரை போட்டு செம்ம காட்டுது. அதால இதை தாக்கு பிடிக்கவே முடியல. அப்போ பின்னி புல்டாகோட நடவடிக்கை உன்னிப்பா கவனிச்சு அதோட வீக்னஸை கண்டுபிடிக்கிறா. உடனே வேகமா சிக்கி கிட்ட இந்த விஷயத்த சொல்ல போறா. அதே நேரம் ஃபர்ஸ்ட் ரவுண்டு கரெக்டா முடியுது. இதுல புல்டாக் தான் ஜெயிக்குது. அங்க போன பின்னி அவங்க கிட்ட புல்டாகோட வீக்னஸ் சொல்ல அடுத்த ரவுண்டுக்கு தயாராகுது டென்டாகுலர். இந்த வாட்டி புல்டாக போட்டு செம்ம மாத்துது. கடைசியா அதை வானத்துல தூக்கி போட்டு அப்படியே ஒரு ஸ்மாக் போட்டு புல்டாகோட கதையை மொத்தமா முடிக்குது டென்டாகுலர். அவ்வளவுதான், 4 காலு ஜீவன் இப்ப நாக் அவுட் ஆகி கிடக்குது. இதை பார்த்துட்டு அங்க இருக்க மக்கள் கூட்டம் எல்லாம் சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நிலைக்கல. இப்போதைய சாம்பியனான டென்டாகுலர் மைக்க வாங்கி இனிமே இந்த நகரத்துக்காக என்னால போட்டி போட முடியாது, என்னுடைய வரலாறு உருவாக்க இந்த நகரம் எனக்கு செட் ஆகாது, அதனால இனிமே நான் சிதர்பூல் நகரத்துக்காக தான் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்ட பின்னியும் மக்களும் இது என்னடா இப்படி சொல்லுதுன்னு பதறி போறாங்க. இதுக்கு ஸ்பான்சர் பண்ற ஜிமுத்தி இனிமே எங்க நகரம் தான் சாம்பியன் நகரமா இருக்க போகுதுன்னு சொல்லி செல்ஃபி எடுத்து ட்வீட் போடுது. இத்துடன் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை கீழே போட்டுட்டு அங்க இருந்து டென்டாகுலரும் கோச் சிக்கியும் கிளம்பி போறாங்க. இவங்க இப்படி பண்ணதை பார்த்து செம்ம கடுப்புல இருக்காங்க அங்க இருக்க மக்கள் எல்லாரும். பின்ன என்னங்க, நம்ம ஒருத்தர் மேல அளவு இல்லாத நம்பிக்கையும் அன்பும் வச்சிருப்போம், ஆனா அவங்க நம்மள ஒரு சின்ன பொருளா கூட மதிக்கல அப்படின்னு தெரியும் போது நமக்கு எவ்வளவு வலியும் வேதனையும் இருக்கும். அந்த வலியை தான் இந்த மக்கள் இப்போ அனுபவிக்கிறாங்க. ரொம்ப மனசு உடைஞ்சு போற இவங்க டென்டாகுலர் அடியோடு வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் எல்லாரும் சோகமா இருக்கிறத கவனிச்ச மேயர் மக்கள் மனசை மாத்த முயற்சி பண்றாரு. இப்போ நம்ம படுற கஷ்டத்துக்கு காரணம் இந்த புதுசா கட்டின ஸ்டேடியம் தான். அதனால இந்த ஸ்டேடியத்தை இடிச்சிட்டு இங்க ஒரு பெரிய பார்க்கிங் கட்டுறதுக்கு சிதர்பூல் ஓனர் ஸ்பான்சர் பண்றதா சொல்லி இருக்காரு அப்படின்னு மேயர் சொல்லவும் இதை கேட்ட மக்கள் எல்லாரும் வேற வழி இல்லாம இதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஆனா பின்னி மட்டும் இதை எதிர்த்து போராடுறாங்க. இதை கேட்ட மேயர் இங்க பாரு பின்னி, நம்ம புதுசா கட்டின ஸ்டேடியத்தோட கடனை இன்னும் 90 நாள்ல நம்ம கொடுத்தாகணும். இப்போ இருக்கிற கொஞ்ச நாள்ல உன்னால ஒரு சாம்பியனை உருவாக்க முடியாது, அதனால நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளு, நமக்கு வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்ல இதை கேட்ட பின்னி ரொம்ப சோகத்தோட அவருடைய அப்பாவோட சிலையை தொட்டு பார்த்துட்டு ஸ்டேடியத்துக்கு உள்ள போய் நின்னுக்கிட்டு இருக்கா. அப்போ அவளோட அப்பா கூட சின்ன வயசுல நடந்த நினைவுகளை நினைச்சு பாக்குறாங்க. அதுல அசிஸ்டண்டா இருந்த சிக்கி அப்பாவை பாராட்டி பேசினதையும் அதுக்கு அவர் இந்த பாராட்டுக்கு காரணம் நான் இல்ல, இந்த புக்கு தான்
இது யாரு கையில இருக்கோ அவங்க சிறந்த கோச்சா உருவாகலாம் அப்படின்னு சொல்ல இந்த நினைவுகள் பின்னியோட மனசுல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை உருவாக்குது. உடனே வீட்டுக்கு போறவன் அங்க இருக்க அந்த புக்கை எடுத்துக்கிட்டு புது மாஸ்டரை கண்டுபிடிக்க போறேன்னு கிளம்புறான். இதை பார்த்து அவளுடைய அம்மா இது உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்ல என் அப்பாவை பெருமைப்படுத்த நான் இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நகரத்துக்கு வெளியே ரகசியமா நடக்கிற மாஸ்டர் ஃபைட்டை பார்க்க போறா பென்னி. அங்க எந்த ரூல்ஸும் இல்லாம சண்டை நடக்கிறத பாக்குறவ அந்த மேட்ச்ல ஜெயிச்ச மாஸ்டரை லாக்கர் ரூம்ல போய் சந்திச்சு நீ மட்டும் என் கூட சேர்ந்து சண்டை போட ஒத்துக்கிட்டா நான் உன்னை சட்டப்பூர்வமா சண்டை போட வைக்க முடியும் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட மாஸ்டர் நீ எல்லாம் ஒரு கோச்சா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வயிறு வலிக்க சிரிச்சிட்டு பின்னியை கலாச்சிட்டு போயிருது. சரி இவன் தான் வேலைக்கு ஆகலையே, போட்டியில தோத்த மாஸ்டரை கேட்டா அது அவனோட ரொம்ப கேவலமா சிரிச்சிட்டு போயிடுது. இங்க இருக்க குட்டி குஞ்சானுங்களை கேட்டா அதுங்க இதுங்களுக்கு மேல அவளை கலாச்சிட்டு போதுங்க. ரொம்ப மனசு வலியோட அங்க ஓரமா உட்காந்துட்டு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு ஃபீலிங்ஸ்ல இருந்த பென்னியை பார்த்து இங்க பாருமா இது வரைக்கும் போட்டியில ஜெயிக்காத மாஸ்டர் மேல பெட்டு கட்டி தோத்துக்கிட்டு இருக்கேன், நானே ஃபீல் பண்ணல, உனக்கு எதுக்குமா ஃபீலிங்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மாஸ்டரை காமிக்குது. அப்போ அடி வாங்கி அசிங்கப்பட்ட ஸ்டீவ் அதோட டிக்கி ஆட்டிக்கிட்டே நிலா குத்த பார்க்க ரெடியா மாமே அப்படின்னு சொல்ல அப்போதான் பின்னிக்கு இது ரேபனோட பையனு சின்ன வயசுல நடந்த நினைவை நினைச்சு பாக்குறா. உடனே வந்தாண்டா நம்மளோட துருப்பு சிட்டுன்னு முடிவு பண்ண அப்போ ஒரு காரணம் மேல ஏறி நின்னுக்கிட்டு எதிர்த்து சண்டை போட்ட பன்னி மாஸ்டரை பார்த்து டேய் நண்பா கிட்ட வாடா, அவ்வளவு தூரம் எல்லாம் என்னால குதிக்க முடியாதுன்னு மெல்லமா சொல்லுது ஸ்டீவ். அதே சமயம் டேய் ரேபன் மகனே இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்குன்னு கத்திக்கிட்டு வந்த பின்னியை பார்த்து பதறி போய் கீழே விழுது ஸ்டீவ். அதை கேட்ட பன்னி மாஸ்டர் யாருப்பா அதுன்னு கேட்க உடனே அதை புரட்டி போட்டு காதை மூடுது ஸ்டீவ். ஏன்பா வாங்கின காசுக்கு தோத்து போகாம இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க, இது மட்டும் பெரிய மாஸ்டருக்கு தெரிஞ்சது உன் கதை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஸ்டீவ் சரி சரி நம்மளோட வேலையை நாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னி மாஸ்டர் வேகமா ஓடி வந்து என்ன அடின்னு சொல்லுது. அதே மாதிரி பன்னி மாஸ்டர் அடிக்க வர குறுக்கு நெடுக்குமா கிரேன் மூலமா வந்து டிஸ்டர்ப் பண்ற பின்னி. மேட்ச் முடிஞ்ச பிறகு நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்ல ஒன்னும் நம்ம பேசவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரேனை தள்ளி விட பின்னாடி ஓடி வந்த பன்னி மாஸ்டர் மேல கைப்பட்டு காத்துலயே 10 சுத்தி சுத்தி கீழே வந்து மட்டையாகுது பன்னி. டேய் பன்னி பயலே ஸ்கிரிப்ட் படி நீ தாண்டா ஜெயிக்கணும், நான் தோக்கணும்டா, ஒழுங்கா இருந்து சண்டை போடுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எவ்வளவு எழுப்பையும் அது எழுந்துக்காதனால ஸ்டீவ் தான் ஜெயிச்சாருன்னு நம்ம பேர் சொல்லிடுறாரு. இதை பார்த்துட்டு கதவை திறந்துக்கிட்டு வெளியே வர அந்த பெரிய மாஸ்டரை பார்த்துட்டு அங்க இருக்க மொத்த பேரும் பயந்து ஓடுறாங்க. அதை விட மட்டையாகி கிடந்த பன்னி மாஸ்டரும் பதறடிச்சுக்கிட்டு ஓடுது. அப்படி யார் தாண்டா வெளியே வர்றதுன்னு பார்த்தா குட்டி ரெக்கை வச்சுக்கிட்டு பறந்துகிட்டு வருது கோழி மாஸ்டரான லேடி மேகன். இதுக்கு பணம் தான் எல்லாமே. இதை பார்த்து ஸ்டீவ் உனக்கு ஏற்பட்ட பண நஷ்டத்துக்கு நான் என்ன வேணாலும் செய்யறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு அதுவோ நீ எதுவுமே செய்ய வேணாம், அதுக்கு பதிலே இன்னைக்கு தோத்த காசை 10 மடங்கா திருப்பி தர வரைக்கும் இனிமே இந்த பக்கமே நீ வரக்கூடாதுன்னு சொல்லுது. அப்போ அங்க வந்த பின்னி இதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது, காசு வந்தா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுது கோழி மாஸ்டர். வேற வழி இல்லாம பின்னி கூட கிளம்புது ஸ்டீவ். ஏன்பா ரேபன் புள்ள என்ன கொஞ்சம் தூக்கிட்டு தான் போயேன், என்ன ரேபன் புள்ளன்னு கூப்பிடாம இருந்தா நான் உன்னை தூக்கிட்டு போறேன்னு சொல்லுது ஸ்டீவ். உடனே ஒத்துக்கிட்ட பின்னிய தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு இரவும் பகலமா நடந்து போகுது ஸ்டீவ். எப்படியோ ஒரு வழியா பின்னியோட ஊருக்கு வந்துடுது. அந்த இடத்த பார்த்ததும் அவனுடைய அப்பா கூட சின்ன வயசுல அவன் இருந்த நினைவுகள் ஞாபகத்துக்கு வருது. அப்போ அந்த நினைவுகள்ல தம்புல் சேர்தி எடுத்துக்கிட்டு சல்சா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க குட்டி ஸ்டீவ் கிட்ட டான்ஸ் ஆடுறதை விட்டுட்டு ஒரு வேர்னா இருக்க கத்துக்க அப்படின்னு அவனுடைய அப்பா சொன்னதும் அவனுடைய முகமே மாறுது. இதை நினைச்சு பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் ஸ்டீவ். அதுகிட்ட இங்க நடக்கிற நிலைமையை சொல்லி நம்ம அப்பாங்களுக்காக நம்ம சண்டை போட்டு ஆகணும்னு பின்னி சொல்ல காசை தவிர வேற எதுக்காகவும் என்னால சண்டை போட முடியாது புரியுதா, அதே போல எங்க அப்பா போல என்னால சண்டை போட முடியாது, அதையும் நீ தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லுது ஸ்டீவ். அப்படியா சரி அது இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு நாள் நீ நல்லா ரெஸ்ட் எடு, நாளைக்கு காலையில 6 மணிக்கே நம்ம ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து பின்னி கிளம்பிடுறா. இதை கேட்ட ஸ்டீவ் என்னது 6 மணிக்கா, அப்போதான்டா நான் தூங்கவே ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லி கடுப்பாகுது. அடுத்த நாள் விடுதி ட்ரெயினுக்கு கிளம்பி நிக்கிற பின்னி என்னால இது முடியுமான்னு அவளோட அம்மா கிட்ட கேக்குறா. முதல்ல உன்னை நீ நம்பு, அதே போல நீ மனசுல நினைச்ச மாஸ்டரை போல ட்ரெயின் பண்ணாம உன்கிட்ட இருக்க மாஸ்டரோட திறமையை கண்டுபிடிச்சு அதன்படி அதுக்கு ட்ரைனிங் கொடு. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா யூஸ் பண்ணிட்டு இருந்த வண்டியோட சாவி கொடுத்து அவளுக்கு இன்னும் புது நம்பிக்கை கொடுத்து அனுப்புறாங்க அம்மா. ஆண் மகன்களையும் முடியாதுன்னு ஒதுங்கி நின்னுக்கிட்டு இருந்த சமயத்துல ஒரு பெண்ணா சிங்க பெண்ணா வெளியே வராங்க பின்னி. ரொம்ப உற்சாகமா ஸ்டேடியத்துக்கு போனவங்க அங்க இன்னும் எழுந்துக்காம தூங்குற ஸ்டீவ் தூக்கத்துல இருந்து எழுப்புறாங்க. அப்போ கூட எழுந்துக்காத ஸ்டீவ் எனக்கு ட்ரைனிங் எல்லாம் வேணாமா, நேர மேட்ச் மட்டும் ஏற்பாடு பண்ணு, சும்மா பூந்து விளையாடுறோம் பாரு அப்படின்னு நெக்ல பதில் சொல்ல ஓஹோ அப்படியா விஷயம், சரி வாங்க செஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கப்பல்ல கிங்கா மாதிரி கத்திக்கிட்டு எல்லாத்தையும் நொறுக்கிட்டு இருக்க ரேமரிலா மாஸ்டர் கிட்ட முதல் போட்டியை பிக்ஸ் பண்றாங்க பின்னி. இதோட அதிபயங்கர என்ட்ரி எல்லாம் பார்த்து ஸ்டீவ் பில்டப் எல்லாம் ஓவரா தான் இருக்கு அப்படின்னு அழுத்துக்குது. அப்போ மேல வந்த பின்னி அப்பாவை போல உற்சாகப்படுத்தி அனுப்பலாம்னு பேச ஆரம்பிச்சா எந்த பிளானும் இல்லாம ஆப்போனன்ட்டு அலறவர் தானே அந்த ஸ்டீவ்னு பெருமையா பேசிட்டு போகுது. ரிங்குக்குள்ள போன ஸ்டீவ் ரேமரிலா கிட்ட சிரிச்சு பேசி விளையாட்டு காமிக்குது. உடனே பெல் அடிச்சு மேட்ச் ஸ்டார்ட் ஆக ரேமரிலா ஸ்டீவை பொழக்கலாம்னு வந்தா பயபுள்ள அடி வாங்காம அடி வாங்கின மாதிரியே மயக்கம் போட்டு கீழே விழுந்து சீன் போடுது. இதை பார்த்து கடுப்பான ரேமரிலா வான அளவுக்கு எகிரி அது மேல வேளாம்னு வந்தா பொசுக்குன்னு கார்னருக்கு தவந்து போகுது ஸ்டீவ். இவனை பொழக்கலாம்னு வந்த ரேமரிலாவை முதல் ரவுண்டு முடிஞ்சிச்சுன்னு தடுத்து நிறுத்துறாரு அம்பையர். இதை பார்த்த பின்னி எப்பாடே இதுல தோத்து போனா சல்லி பைசா கூட கிடைக்காது, ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி சண்டை போடுன்னு சொல்ல சரி இவனை எப்படி
எப்படி தோக்கடிக்கிறதுன்னு கேக்குது ஸ்டீவ். அதுக்கு எவ்வளவு பலம் இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்டாமினா இருக்காது. அதனால நீ அதுகிட்ட மாட்டாம ஓடிக்கிட்டே இரு. தப்பி தவறி அது உன்னை புடிச்சிட்டா கூட அடி வாங்கிட்டு மறுபடியும் ஓடு. அதுக்கப்புறம் அது மூச்சு வாங்கி நிக்கிற டைம்ல உன்னோட முழு பலத்தையும் காட்டுவோம்னு சொல்லுறா பின்னி. அதே மாதிரி ரேமரில வெறுப்பேத்திட்டு ஓடுது ஸ்டீவ். ஸ்டேஜை தாண்டி ஓடியும் அதை விடாம தோர்த்தது ரேமரில்லா. இப்படி ஓடி பிடிச்சு ஸ்டேஜுக்குள்ள வந்த ரேமரில்லா ஒண்ணுமே முடியாம மூச்சு முட்டி படுக்க அது மேல தாங்கிட்ட இருக்க கொஞ்ச நெஞ்ச ஸ்டாமினாவை யூஸ் பண்ணி மேல கையை போட்டு தன்னுடைய முதல் வெற்றி பெறுது ஸ்டீவ். இது வரைக்கும் தோல்வியும் மட்டும் பார்த்துட்டு இருந்த ஸ்டீவுக்கு இந்த முதல் வெற்றி உற்சாகத்தையும் தெம்பையும் தருது. ஆனா இந்த மேட்ச் தான் இருக்கிறதுலே கேவலமான மேட்ச்னு மாஸ்டர் லைட்டும் மார்க்கும் ஃபீல் பண்றாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் டென்டாகுலர் சிறப்பா சண்டை போட்டு ஜெயிச்சு சரித்திரம் படிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இதை பார்த்துட்டு செம கடுப்பாகிறாரு கடைக்கார அண்ணன். அது மட்டும் இல்லாம டென்டாகுலர் டேட்டு போட்ட ஆளு நம்ம கிட்டயும் ஒரு மாஸ்டர் இருக்கே அப்படின்னு சொல்லி ஸ்டீவை கழுவி ஊத்திட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்ட பின்னி நாம யாருன்னு இந்த ஊருக்கு ஃபர்ஸ்ட் காட்டணும்னு மோட்டிவேஷன் சாங் எல்லாம் போட்டு ஸ்டீவை கண்டெய்னர் தூக்க சொல்றது, தண்டால் எடுக்க சொல்றது, பிரிட்ஜ் மேல புல்லப்ஸ் எடுக்க சொல்றதுன்னு ஸ்டீவை சிங்கமா ஆக்கலாம்னு பார்த்தா உருப்படியா ஒண்ணு கூட எடுக்க முடியாம சொங்கி போய் உட்காருது ஸ்டீவ். சரி ரேவன் போடுற சண்டையெல்லாம் காமிச்சு மோட்டிவேஷன் பண்ணலாம்னு பார்த்தா எனக்கு எங்க அப்பா மாதிரி எல்லாம் இருக்க பிடிக்கல. நீ எல்லாம் நல்ல கோச் ஆக முடியாது. ஏன்னா என்ன முன்னாடி ட்ரெயின் பண்ணவங்களும் எங்க அப்பாவை போலவே சண்டை போடுன்னு தான் என்ன சொன்னாங்களே தவிர எனக்கு என்ன பிடிக்கும்னு யாருமே கேட்கல. அப்படி நீ ட்ரைனிங் புக்கை தட்டி விட்டுட்டு புலம்பும் போதுதான் பின்னிக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. இனிமே இவனுக்கு புக்ல இருக்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தா வேலைக்காகாதுன்னு புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஸ்டீவுக்கு என்ன பிடிக்கும்னு துருவி கேட்கறான். அப்போதான் அவன் எனக்கு நல்லா தின்னுட்டு தூங்க பிடிக்கும்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம எனக்கு சல்சா டான்ஸ் ஆட பிடிக்கும்னு சொல்ல உடனே பின்னிக்கு ஒரு பொறி தட்டுது. டக்குன்னு சல்சா பாட்ட போட தன்னை மறந்து டான்ஸ் ஆடுது ஸ்டீவ். இவன் டான்ஸ் ஆடும்போது அவன் போற ஸ்டெப்பை பார்த்து பின்னி டான்ஸ் ஆடிக்கிட்டே ஃபைட் எப்படி பண்றதுன்னு கத்து கொடுக்குறாங்க. மறுபடியும் வேற ஒரு மேட்ச்ல பள்ளி அண்ணன் கூட சண்டை போடுறான் ஸ்டீவ். பள்ளி அண்ணன் இவனை போட்டு செம பொலகுறான். இருந்தாலும் சரியான நேரம் பார்த்து சல்சா பாட்டு போட்டு விடுறா பின்னி. இந்த சாங்க கேட்டுக்கிட்டே பள்ளி அண்ணனை அடிச்சு தும்சம் பண்றான் ஸ்டீவ். இந்த மேட்ச்லயும் ஸ்டீவ் தான் வின்னர். ஆனா இவங்க போடுற சண்டையை பார்க்க ஒரு ஆளு கூட வரல. இந்த மேட்சையும் ஒஸ்டான மேட்ச்னு கமெண்ட் பண்றாங்க எல்லாரும். இதை பத்தியெல்லாம் கவலைப்படாத பின்னி அடுத்த மேட்சுக்கு ஸ்டீவை தயார் பண்றாங்க. அந்த மேட்ச்லயும் ஸ்டீவ் தான் வின்னர். ஆனா இந்த மேட்ச் மூலமா ஸ்டீவுக்கு சில ரசிகர்கள் கிடைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் இப்படி மேட்ச் போக மறுபக்கம் ஜிமித்தி கூட சேர்ந்து ஸ்டேடியம் இடிச்சு பார்க்கிங் கட்ட மேயர் அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு கொடுத்துட்டு இருக்காரு. இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட பின்னி ஸ்டீவோட அங்க வந்து அவங்கள சைன் போட விடாம தடுத்து நிறுத்துறா. இங்க பாருமா நான் ஏற்கனவே சைன் போட்டு கொடுத்துட்டேன். இப்போ ஜிமித்தி மட்டும் தான் சைன் பண்ணணும்னு மேயர் சொல்ல பின்னி ஜிமித்திய பார்த்து இங்க பாருங்க எங்களுக்காக இந்த ஸ்டேடியம் இடிக்காம விட்டுருங்க. ஏன்னா இது பல ஜாப்பியன்களை உருவாக்கி கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நகரத்துக்கு பெருமையே இந்த ஸ்டேடியம் தான் அப்படின்னு பின்னி சொல்ல இங்க பாருமா நான் எவ்வளவு மேட்ச் ஜெயிச்சாலும் நீ ரேபன் மாதிரி வர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கானுங்க. அதனாலதான் இந்த ஸ்டேடியம் வாங்கி இதை இடிக்க முடிவு பண்ணேன். இதை இடிச்சாதான் ரேபனோட வரலாறு மறைஞ்சு என்னோட பேரு பெருசா பேசப்படும் சொல்லுது டென்டாகுலர். இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஸ்டீவ் மண்டக்குள்ளார உள்ள மாஸ்டர் தான் இப்படி பேசணும்னு சொல்ல கடுப்பான டென்டாகுலர் ஸ்டீவோட கழுத்தை பிடிச்சி தூக்கி அடிச்சிட்டு இதை உடனே வீடியோ எடுத்து அப்லோட் பண்றாரு ஜிமுத்தி. அதுக்கப்புறம் ஜிமுத்தியும் சைன் போட்டுட்டு எல்லாரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ அங்க போற சிக்கிய பார்த்து நீங்களே இவங்க கூட சேர்ந்து இப்படி பண்றீங்களே அப்படின்னு பின்னி கேட்க இங்க பாருமா ரேபனை வச்சு உங்க அப்பா பெருமை தேடிக்கிட்டாரு. அதே மாதிரி இந்த மாஸ்டரை வச்சு நான் பெருமை தேடிக்கிட்டேன். ஆனா ஒருவேளை உன்னோட அப்பா உயிரோட இருந்தா இதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாரு. அதுக்கு பதிலா நீ சல்சா டான்ஸ் ஆடுறதை எல்லாம் சண்டைன்னு சொல்லி திரியறல அதை நினைச்சுதான் வருத்தப்படுவாரு சொல்லிட்டு அங்க இருந்து போக இதை கேட்டு கண்ணீர் விட்டு அழுகுறா பின்னி. இவளை சமாதானப்படுத்த வந்த ஸ்டீவை பார்த்து உனக்கு தான் தேவையான பணம் கிடைச்சிருச்சுல, இதுக்கு மேல இங்க இருந்து என்ன பண்ண போற, போய் கோழி அக்காவுக்கு பணத்தை கொடுத்துட்டு உன் வேலையை நீ பாருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க பின்னி. நேர கோழி அக்கா கிட்ட போய் காசு கொடுத்த ஸ்டீவை பார்த்து நீ எல்லாம் தோக்கறது தாண்டா லாய்க்கு, இனிமேலாச்சும் ஒழுங்கா தோத்து எனக்கு பணம் சம்பாரிச்சு கொடுக்குற வழியை பாருன்னு கிண்டல் பண்ணிட்டு போகுது. அதுக்கப்புறம் லாக்கர்ல இருக்க அவனோட அப்பா கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கு ஸ்டீவ். அடுத்த நாள் விடுது. ஸ்டேடியமும் இடிச்சு தள்ள அதை சுத்தி வெடி மருந்து எல்லாம் வச்சு வெடிக்க தயாரா இருக்கு. இதையெல்லாம் ஜன்னல் வழியா ரொம்ப கவலையா பாத்துட்டு இருக்காங்க பின்னி. அப்போ திடீர்னு ஜன்னல்ல ஒரு பெரிய கண்ணு தெரிய யாருடா அதுன்னு பார்த்தா அது ஸ்டீவ். இங்க என்ன பண்ற ஸ்டீவ் அப்படின்னு பின்னி கேட்க நீ வர வரைக்கும் நான் தோத்துக்கிட்டே தான் இருந்தேன், என்ன ஜெயிக்க வச்சுட்டு நீ தோத்து போக போறியா, என்னால ஒரு மாபெரும் சாம்பியன் ஆகாம போகலாம், ஆனா என்னோட முதல் வெற்றி எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துச்சுன்னு வார்த்தையால சொல்ல முடியாது, அதனால சரி வா போய் ஸ்டேடியத்தை காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லி முடிக்குது. இதை கேட்டுட்டு உற்சாகமா எகிரி ஸ்டீவை கட்டி பிடிக்கிறா பின்னி. அதே சமயம் ஸ்டேடியம் காலி பண்ணி பார்க்கிங் கட்டுறதுக்கு பிளான காட்டுறாரு ஜிமுத்தி. அவர் கூட வந்த டென்டாகுலர் மேல கண்ட குப்பியை தூக்கி வீசுறாங்க மக்கள். ஆனா இதையெல்லாம் கண்டுக்காம வெடியை வெடிக்க வைக்க பாக்ஸ் அழுத்துது டென்டாகுலர். எவ்வளவு அழுத்தையும் வெடிக்கவே இல்ல. என்னதான்ப்பா இங்க நடக்குதுன்னு எல்லாரும் வேடிக்கை பார்த்தா நெக்லாம் உயர புடுங்கிட்டு நின்ன ஸ்டீவ் என்ன தம்பி திரி நம்பு போச்சா, சரி விஷயத்துக்கு வரேன், இந்த ஸ்டேடியத்தை வெடிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஏன் கூட ஒரு மேட்ச் போடுன்னு சொல்லுது. உன்ன மாதிரி பேர் தெரியாத ஆளு கூடலாம் நான் ஏன்டா சண்டை போடணும்னு சொல்லுது டென்டாகுலர். நீ நினைக்கிற மாதிரி நான் யாரும் இல்லப்பா, முன்னாள் சாம்பியன் ரேவனோட புள்ளன்னு சொல்லுது ஸ்டீவ். இதை கட்ட மக்கள் எல்லாருக்கும் ரேவன் புள்ள வந்துட்டான்னு சந்தோஷப்படுறாங்க. ஸ்டீவ் மேல நின்னுக்கிட்டு இருந்த பின்னி உனக்கு தான் ரேவனை ஒழிச்சு காட்டுன்னு வெறி இருக்குல்ல, இவன் கூட சண்டை போட்டு அந்த வெறியை தீத்துக்குன்னு சொல்லுறா. உன்னை ஒழிச்சு காட்டுறேன் பாடுறான்னு டென்டாகுலர் கடுப்புல கத்திக்கிட்டு அங்க இருக்க ஜிம்போட சளி
ஸ்டீவ் தூக்கி அடிச்சிட்டு இந்த நியூஸ் காட்டு தீ மாதிரி உலகம் முழுக்க பரவுது. அடுத்து ஸ்டீவுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்றாங்க பின்னி. அங்க எல்லாருமா சேர்ந்து உருவாக்கி வச்ச ட்ராப் எல்லாத்தையும் தாண்டி போய் ஜிம்போட சரியை தொடர்றதுதான் ஸ்டீவோட ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ண ஸ்டீவ் அடி வாங்கி உத வாங்கி கடைசியா சல்சா டான்ஸ் மூலாதாரமா வச்சு மூச்சு முட்ட போராடா ஆடி ஜிம்போவோட சிலையை தொட்டு அதோட ட்ரைனிங்கை முடிக்குது. அதுக்கப்புறம் மேட்ச் நடக்கிற நாள் வருது. சொன்ன மாதிரியே மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. டென்டாகுலர் ஒரே குத்து தான். ஸ்டீவ் அங்கேயே கீழே விழுந்துருது. இதை பார்த்துட்டு எல்லாரும் ஷாக்காக இன்னும் ஆட்டம் முடியலடான்னு எழுந்து நிக்குது ஸ்டீவ். அவனை அடிக்க போன டென்டாகுலரை டான்ஸ் ஆடி சமாளிக்கிறான் ஸ்டீவ். இதை பார்த்து கடுப்பான டென்டாகுலர் அடுத்த ரவுண்ட்ல இருக்கடி உனக்குன்னு சொல்லிக்கிட்டே போகுது. ரெண்டாவது ரவுண்ட்ல சொன்ன மாதிரி ஸ்டீவை போட்டு பொழக்குது டென்டாகுலர். அந்த ரவுண்டு முடிஞ்சதும் ஸ்டீவ் கழுத்தை விடாத டென்டாகுலர் மூணாவது ரவுண்ட்ல மூச்சை நிறுத்தின பாருன்னு சவால் விட்டு போகுது. அப்போ அங்க வந்து சிக்கி இங்க பாரு பின்னி, டென்டாகுலருக்கு இருக்க கோவத்துக்கு கண்டிப்பா அடுத்த ரவுண்ட்ல ஸ்டீவ் கொன்னுடும். அதனால நீ விட்டு கொடுத்துருன்னு சொல்ல அதே மாதிரி வெள்ளை துணியை தூக்கி போட்டு மேட்சை முடிக்க பாக்குறா பின்னி. ஆனா இதுக்கு கொஞ்சம் கூட சம்மதிக்காது ஸ்டீவ். இங்க இருக்க இந்த மக்களை என்னால ஏமாத்த முடியாது. அதனால உன்னோட ஆலோசனையை மட்டும் சொல்லு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுது. அதே மாதிரி பின்னி அவனுக்கு ஐடியா கொடுக்க வெறித்தனமா ஓடி வர டென்டாவை முட்டி மோதி கீழே விழுது ஸ்டீவ். அங்க வெறித்தனமா சண்டை நடக்க இதுல மண்டையோட மண்டம் மோதினதுல மயக்கம் போட்டு விழுது ஸ்டீவ். அம்பேர் கவுண்ட் ஸ்டார்ட் பண்ண கூடியிருக்க மக்கள் கொடுக்கிற உற்சாக சவுண்ட் கேட்டு தானாவே எழுந்து நிக்குது ஸ்டீவ். கடைசியா டென்டாகுலரை தூக்கி போட்டு அது மூஞ்ச நிலவு குத்துன்னு அதோட டிக்கேல ஒரு குத்து விட மூச்சு முட்டும் மட்டையாகுது டென்டா. முயற்சி செஞ்சு நம்ம கிட்ட இருக்க திறமையை வெளியே எடுத்துக்கிட்டு வந்தா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிச்சு நம்மளால ஜெயிக்க முடியும்னு சொல்லி இந்த படத்தை அதோட முடிக்கிறாங்க. இந்த படமும் நான் சொல்ற விதமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட இன்னொரு சூப்பரான மூவில நம்ம சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இனிய நண்பன் ஸ்ரீனா. நன்றி.